ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போகிறது, நீங்கள் விரும்பக்கூடிய நபர் அல்லது யாராவது உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள நினச்சிக்கிட்டே இந்த வார்த்தையை மட்டும் ஒரு 5 நிமிஷம் சொல்லி பாருங்க. அவங்களே உங்களை தேடி வந்து உங்க கூட பேசுவாங்க. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு முறையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பட் வீடியோவை ஃபுல்லாக ப்ராப்பராக பாருங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை எக்ஸாக்ட்லி நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் ஒன் மோர் திங், நம்ம அகைன் ஃபோன் கன்சல்டேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். தட்ஸ் மீன் உங்களோட ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியல, உங்களுக்கு சப்போர்ட் வேணும், என்னால் முடியவே இல்லைங்க அப்படின்னு சொல்கிறவங்க, சப்போர்ட் இருந்தால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறவங்க மட்டும் ஃபோன் கன்சல்டேஷன் நம்மளோட வீடியோ ஒன்று இருக்குது. அந்த வீடியோ பாருங்கள். அதில் ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும். முடியாதவங்க மட்டும் அதை பாருங்கள். சும்மா எல்லாருக்கும் அது கொடுக்க முடியாது. ஸோ முடியாதவங்க மட்டும் அதை பாருங்கள். யூ கெட் ஃபுல் டீட்டெயில்ஸ் ஆன் தட். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லைக் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் மெத்தடாக உங்களுக்கு இருக்கும். கம்ப்ளீட் மெத்தட்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். அதனால சொல்லக்கூடிய விதத்தில் ப்ராப்பராக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முதல்ல அது ஒர்க் அவுட் ஆகும். முதல் விஷயம், ஒருத்தவங்க உங்ககிட்ட பேசாமல் இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கான மெயின் ரீசன் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் நினைக்கலாம் எங்கூட பழகிட்டாங்க, எங்கூட நல்லா பேசுனாங்க, திடீர்னு எங்கூட பேசாமல் போயிட்டாங்க, திடீர்னு என்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க, திடீர்னு என்னை வெறுத்துட்டாங்க அப்படின்னு திடீர் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் உங்கள் ப்ராப்ளமை ஐடென்டிஃபை பண்ண முடியலன்னு அர்த்தம். ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்கள், எந்த ஒரு பிரச்சனையுமே திடீர்னு வராது. ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஒரு தப்பு பண்ணியிருப்பீங்க, அவங்க உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க நீங்கள் இந்த தப்பு பண்ணுற, இது எனக்கு பிடிக்கல அப்படின்னு இருப்பாங்க. நீங்கள் திரும்ப பண்ணும்போது அவங்ககிட்ட கொஞ்சம் சண்டை வரும், சண்டை பெருசாகும், திருப்பி சமாதானம் ஆவீங்க, திருப்பி சண்டை போடுவாங்க, திருப்பி சமாதானம் ஆவீங்க, திருப்பி சண்டை வரும். அதன் பிறகு ஒரு 2-3 நாள் பிளாக் ஆகும். அப்புறம் அவங்களே அன்பிளாக் பண்ணிவிட்டு உங்களோட பேசுவாங்க, இல்லை நீங்கள் சொன்னோன்னா பேசுவாங்க. இந்த மாதிரி நிறைய நடந்து கடத்தில் உங்களை வேணான்ட்டு போயிருப்பாங்க. பிகாஸ் நீ திருந்த மாட்ட, நீ ஒரு திருந்தாத ஜென்மம் அப்படின்னு அவங்க மைண்டில் உங்களை வெறுக்கிற லெவலுக்கு நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா டோட்டலாக போயிடும். இல்லைங்க அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நார்மலாக தான் அவங்க போயிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாக நடக்கும். முதல்ல இது எந்த லெவலில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுங்கள். வெறுத்துட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிச்சுனால், நான் வெறுக்கிற அளவுக்கு அவங்க சொல்லி நான் கேட்கல, என்னை வெறுத்தான் போயிருக்காங்க அப்படின்னா டேக் அ டைம். முடியாதுன்னு இல்லை, டைம் அதிகமாக எடுக்கும். இல்லை வெறுக்கிறதெல்லாம் கிடையாதுங்க, சாதாரண மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் போயிருக்காங்க அப்படின்னா அவ்வளோ டைம் எடுக்காது. தேர்ட் ஒன்று இருக்குது, அவங்க உங்ககிட்ட பழகினதே தேவைக்கு தான் பழகியிருக்காங்க, தேவை முடிஞ்ச பிறகு போயிருக்காங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் என்ன மெத்தட் பண்ணாலும் யூஸ் கிடையாது, அதையும் சொல்லிட்டேன். ஸோ அந்த பாட்டை அப்படி தள்ளி வச்சிடலாம், அது நமக்கு தேவையில்லாத விஷயம். ஸோ இதில் எதுன்னு பாருங்கள். இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சின்ன லெவல் சண்டை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக மெத்தட்குள்ளே போயிடலாம். டேரெக்டாக மெத்தட்குள்ளே போனாவே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இல்லைங்க சின்ன லெவல் சண்டைலாம் கிடையாதுங்க, எங்களுக்குள்ள சண்டை வந்திருக்கு, பிரிஞ்சிருக்கோம், திருப்பி சண்டை வந்திருக்கு, திருப்பி பிரிஞ்சிருக்கோம், பேசாமல் இருந்திருக்கோம், ஒரு நாள் பேசாமல் இருக்கோம், ஒரு வாரம் பேசாமல் இருந்திருக்கும், அதுக்கப்புறம் அவங்களே அன்பிளாக் பண்ணுவாங்க, பேசுவாங்க, இல்லை நார்மலாக ஏதாச்சும் பேசுவாங்க, இல்லை சாரி கேட்போம், நான் சாரி கேட்டால் அவங்க விட்டுருவாங்க, இல்லை அவங்க கேட்பாங்க, எல்லாமே கரெக்ட் ஆயிரும் அப்படின்னு மாதிரி சின்னதாக நடந்து ஒரு 4-5 தடவை இந்த மாதிரி பிளாக் அன்பிளாக் நிறையா நடந்துகிட்டே வந்து இப்போ தான் பேசாமல் இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு 1 மந்த் கடந்தாவே அவங்க உங்களை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஏன்னா ஒருத்தவங்க உங்ககிட்ட ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நாள் பேசாமல் இருக்கிறதே ரொம்ப உங்களுக்கு கஷ்டமாக தெரியும். உங்களுக்குமே அப்படி தான் இருக்கும். முதல் நாள் ஒரு நாள் பேசாமே இருக்க முடியாமல் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1ங்கிறது 2 நாள் ஆயிருக்கும், 2ங்கிறது 4 ஆயிருக்கும், 4ங்கிறது 1 வீக் கூட பேசாமல் இருந்திருப்பீங்க. அப்புறம் அந்த 1 வீக்குங்கிறது 1 மந்த் ஆயிருக்கும். 1 மந்த் ஆகிறப்பே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது பழகி இருக்கும். பேசினால் ஒன்று தான், பேசாட்டி ஒன்று தான் அப்படிங்கிற லெவலுக்கு அவங்க வந்திருப்பாங்க. அது பழகிருச்சுனால் ரிஸ்க்கு. அதனால் அவங்க பேசாமல் போய் ஒரு 1 or 2 மந்த் ஆயிருச்சுங்க அப்படின்னா இப்படி இருக்கிறது அவங்களுக்கு பழகிருச்சுன்னு அர்த்தம். இப்படிங்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறுக்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ அந்த லெவலுக்கு போயிட்டாங்க அப்படின்னா முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக நீங்கள் முதல்ல அக்செப்ட் பண்ணணும். இதுதான் நான் பண்ண தப்பு, கரெக்ட், நான் இதெல்லாம் அவங்க சொன்னாங்க, அவங்க என்னென்னலாம் அவங்க வந்து பரவாயில்ல அப்படின்னு சொன்னதெல்லாம் கணக்கு கிடையாதுங்க. சரி பரவாயில்ல விடுன்றதுலாம் கணக்கில் அவங்க உங்களை என்னென்னலாம் குறை சொல்லியிருக்காங்களோ அது எல்லாமே லிஸ்ட் அவுட் எடுத்து அது எல்லாத்தையுமே முதல்ல சேஞ்ச் பண்ணுங்க. அவங்க எப்படிலாம் நீங்கள் இருக்கணும்னு நினைச்சாங்க, என்னென்னலாம் சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் நீங்கள் மாற்றணும். நான் எதுக்கு மாற்றணும், அவங்களுக்காக நான் எதுக்கு பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நோ இஷ்யூ, உங்களுக்கு அவங்க எப்பயுமே கிடைக்க மாட்டாங்க. அவங்க வேணும்னா யூ மஸ்ட் சேஞ்ச் யுவர் செல்ஃப். ஸோ அதில் கிளியர் ஆகிக்கோங்க. நீங்கள் மாத்திரக்கு எல்லாம் ரெடினோடய முதல்ல மாற்றுங்க. மாற்றின பிறகு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மைண்டுக்கே ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு அப்புறம் நீங்கள் தான் பண்ணது எல்லாமே தப்பு அப்படின்னு உங்கள் மைண்டு உங்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சிடும். பிகாஸ் உங்களுக்கே ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அவங்க சொன்ன தப்பு எப்போ நீங்கள் அதை புரிஞ்சுக்கிறீங்களோ அப்போ மிஸ்டேக் உங்கள் மேலே தான் அப்படிங்கிறத உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும். நீங்கள் பண்ண என்னென்னலாம் நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத உங்களோட அனுபவத்தில் நீங்கள் உணர ஆரம்பிச்சிருவீங்க. நீங்கள் பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாம் அப்புறம் அது எல்லாமே 1 by 1 கரெக்ட் பண்ணுங்கள். கரெக்ட் பண்ண முடிஞ்ச விஷயங்கள் எல்லாமே கரெக்ட் பண்ணுங்கள். லைக் ஒரு பையன் கூட வேண்டான்னு சொல்லியிருப்பாங்க, நீங்கள் பேசியிருப்பீங்க, அப்புறம் அவங்ககிட்ட பொய் சொல்லி மறைச்சு பேசியிருப்பீங்க, தெரியாமல் பேசியிருப்பீங்க. இந்த மாதிரிலாம் ஆச்சுன்னா நீங்கள் என்னதான் சரி பண்ணாலும் டைம் எடுத்துகிட்டே தான் இருக்கும், இல்லைன்னு சொல்ல போகிறேன். ஏன்னா ஒரு பையனாக இருந்தானா அவனால் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்களில் இதுவும் ஒன்று. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது பொண்ணுக்கும் அதே மாதிரி தான், பட் பசங்களுக்கு இது ரொம்ப பெருசாக அஃபெக்ட் ஆகும். அதனால் அந்த ஒரு விஷயங்கள் கொஞ்சம் டைம் எடுக்கும். மற்றபடி சாதாரண சண்டை
சரியா சாப்பிடாததுக்கு, தூங்காததுக்கு, இந்த மாதிரிலாம் சண்டைனா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிட்டு வந்துடும். ஸோ டோன்ட் வரி. அந்த ப்ராப்ளம் எல்லாமே நீங்கள் சரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மனதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் வேவ் லென்த் நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணணும். ஏன்னா அவங்க இப்போ அவங்கள மறந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த வெறுத்துட்டாங்க, மறந்து வாழக்கூடிய கேப்பபிலிட்டி அவங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெலிபதி இங்கே நீங்கள் யூஸ் பண்ணணும். டெலிபதி யூஸ் பண்ண உங்களோட தாட்ஸ் அவங்களுக்கு அதிகமாக வர ஆரம்பிக்கும். உங்களோட தாட் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அது ரொம்ப வேகமாக அவங்களுக்கு பரவ ஆரம்பிக்கும். உங்கள் தாட்ஸ் அவங்க மைண்ட்ஸில் கொஞ்சமாக போக உங்களோட எண்ணங்கள் அவங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 48 days உங்களுக்கு டைம் எடுக்கும். அதாவது ஆல்ரெடி உங்கள் 2 பேருக்குள்ள சோல் கனெக்ஷன் இருந்திருந்தால் 48 days, சோல் கனெக்ஷன் இல்லை அப்படின்னா இட்ஸ் டேக் அ டைம். சோல் கனெக்ஷன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சம்டைம் அவங்களுக்கு உடம்பு சரியில்லைனா உங்களுக்கு தோணும், அவங்க கூட பேச நினச்சிங்கன்னா அவங்ககிட்ட உங்களுக்கு கால் வரும், இல்லாட்டி நீங்கள் கால் பண்ணணும்னு நினைக்கிறப்ப அவங்க சொல்லுங்க இப்போ தான் உன்னை நினச்சி எனக்கு கால் பண்ண அப்படின்வாங்க. இதுதான் சோல் கனெக்ஷன் சொல்கிறது. இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் 2 பேருக்குள்ளே இருந்திருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா 48 daysக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் காட்ட ஆரம்பிக்கும். இன்கேஸ் நீங்கள் உங்களோட பேசுகிறது விட்டு 6 மாதம் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சுன்னா இதை வந்து அப்படியே டபுளாக மாற்றிடுங்க. நீங்கள் பண்ணக்கூடியது வந்து ஒரு 3 மாதம் 4 மாதம் அப்படி அதிகமாக பண்ணுங்கள். ஏன்னா பிகாஸ் அவங்களுக்கு வந்து டோட்டலாக அவங்கள விட்டு அவங்க விலகி போயிட்டாங்கன்னு அர்த்தம். அப்படின்னு அந்த லெவலுக்கு போயிருச்சு அப்படின்னா இட்ஸ் டேக் மோர் தென் டைம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சோல் கனெக்ஷன் நல்லா பில்ட் பண்ணணும். அவங்க உங்களை நினைக்காம டோட்டலாக மறந்தாலுமே அந்த கனெக்டிவிட்டி ஒரு சின்ன ஒரு கம்பி மாதிரி சொல்லுவோம், அந்த கம்பி லைட்டாக இருக்கும். அதை நீங்கள் திரும்ப நினைக்க அது ஸ்ட்ராங் ஆகும். டெலிபதிக்கே நம்ம ஒரு வீடியோ போட்டுக்கோ, அந்த வீடியோ பாருங்கள். அதில் எப்படி பண்ணணும் என்ன ஏதுன்னு எல்லாமே சொல்லியிருக்கு, கேஜெட் சொல்லியிருக்கு. அந்த முறையில் பண்ணுங்கள், என்ன டைமில் பண்ணணும், எப்படி பண்ணணும் எல்லாமே இருக்குது. ஸோ அதை திருப்பி இந்த வீடியோவில் சொல்ல வேண்டாம் நினைக்கிறேன். ஆல்ரெடி டெலிபதி வீடியோ இருக்குது, அந்த கம்பி எவ்வளோ ஸ்ட்ராங்காக எப்படி மாற்றணும் எல்லாமே கொடுத்துருக்கு. அதை நீங்கள் பண்ண அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்சமாக ஸ்ட்ராங் பில்டப் ஆக ஆரம்பிக்கும். இது எப்படி உங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு அது போய் சேருதா தெரியலையா எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்னா அதுக்கு வழிகள் இருக்குது. என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இதை பண்ணி முடிச்சுட்டு பிரபஞ்சத்திட்ட கொஸ்டின் மாதிரி கேட்கலாம். நான் இந்த மாதிரி பண்ணுறேன், என்னோட எண்ணங்களை உங்களுக்கு போய் சேர்ந்துச்சா அப்படி எனக்கு தெரிவின்னு சொல்லுங்க, உங்களுக்கு தெரிவிக்கும். இதுக்கும் நம்ம அதிகமாக வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஏன்னா அது சொல்ல போனால் அது இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்கு போகும். அதனால அதுக்கும் வீடியோ இருக்குது, அதை பார்த்துட்டிங்கன்னா அது உங்களுக்கு வந்து நீங்கள் மனசில் நினைக்கிற விஷயம் அவங்களுக்கு போயிருச்சா இல்லையா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்குள்ளார ஒரு சின்ன சந்தோஷம் பிறக்க ஆரம்பிக்கும். ஓகே நம்ம பண்ணுறதுலாம் உங்களுக்கு எல்லாமே போக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு. அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா அப்போ மெத்தட்ஸ்குள்ளே போகணும். இந்த மெத்தட் நீங்கள் ஜஸ்ட் 5 minutes பண்ணால் போதும். இது வந்து ரொம்ப வேகமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விட்ச் வேர்டுங்கிறது என்னன்னா ஒரு மந்திர வார்த்தை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வார்த்தைகளுக்குமே ஒவ்வொரு சக்தி இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், டெலிபதிலாம் பண்ணி முடிச்சுட்டு அந்த மனசில் சந்தோஷம் வந்த பிறகு அவங்களோட உருவத்தை அப்படியே விஷுவல் பண்ணுங்கள். கண்களை மூடிக்கிட்டு அவங்களே நேரில் உங்ககிட்ட வராங்க, உங்ககிட்ட பார்க்குறாங்க, உங்களை பார்த்து சிரிக்கிறாங்க, உங்களோட பேசுகிறாங்க அப்படின்னு விஷுவல் பண்ண உங்களுக்கு வந்து அது ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் மாதிரி எல்லாமே கரெக்டாக வருது அப்படிங்கிற நம்பிக்கை வந்த பிறகு அவங்களோட பேர் என்னவோ அந்த பேரை வந்து பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ள சொல்லிட்டு சாம் அப்படின்னு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட நேம் வந்து மணி அப்படின்னா மணி சாம் அப்படின்னு திரும்ப ஒரு குறைஞ்சது ஒரு 5 minutesக்காக சொல்லுங்க. இதை சொல்லிட்டு நீங்க தூங்கிடுங்க. இது நைட்டு தான் பண்ணணும். அதே போல காலைல எந்திரிச்சோன்னே பண்ணுங்க. ஒரு 5 minutes பண்ணா போதும். இதை ஒரு நாள் பண்ணாவே அவங்க கிட்ட மிகப்பெரிய மாற்றம் தெரியும். அவங்க முன்னாடி நீங்க போனீங்கன்னாவே அவங்க உங்ககிட்ட பேசிடுவாங்க. இன்கேஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி போறதுக்கு எனக்கு வாய்ப்பே இல்லைன்னா ஒரு 2-3 நாள் டைம் எடுத்துக்கோ. குறைஞ்சது இது நீங்கள் அவங்க பேசினாலுமே 21 நாள் நீங்கள் கம்பல்சரி பண்ணணும். அப்போ தான் இது பில்டிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இது வந்து அவங்க உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துரும். இன்கேஸ் அவங்க வர முடியாத தூரத்தில் இருக்கிறாங்க, லைக் அவங்க வெளிநாடு போயிட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு வாக்கில் அவங்கள கான்டாக்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரிப்ளை கிடைக்கும், ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். நான் கிளியராக கொடுத்துருக்கேன். நான் சொன்ன மெத்தடை சொன்ன விதத்தில் பண்ணுங்கள். கன்ஃபார்மாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இது பண்ணியும் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்க. ஏன்னா பிகாஸ் ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அந்த மெத்தட் நமக்கான மெத்தடாக இருக்கணும். நம்ம அதில் என்ன தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா போதுமானதாக இருக்கும். என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். ஒரு விஷயம் நடக்கலைன்னா நம்ம ஏதோ தப்பு பண்ணுறேன்னு அர்த்தம். அது என்ன தப்புன்னு பார்த்து சரி பண்ணுங்கள். நான் கொடுத்து ஃபுல்ஃபில் ஆன மெத்தட். ஸோ ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட்.